ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிட்டர்மினர் லெசன் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லிட்டிலுக்கும் ஃபியூக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம் டிட்டர்மினரில். சரி, அதுக்கு முன்னே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 70க்கும் மேற்பட்ட வீடியோ போட்டுருக்குறேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு லெசன்ஸு ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேங்க வாங்க. அப்புறம் அதை எல்லாத்தையும் பார்க்கல கூட பரவாயில்ல. இந்த டிட்டர்மினஸ் லெசனு இதுக்கு முன்னே ஒரு 4 வீடியோ போட்டிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரியும். ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. போனாங்களா? லிட்டில்னால் கொஞ்சம், லிட்டில்னாலும் கொஞ்சம், லிட்டில்னாலும் கொஞ்சம், லிட்டில்னாலும் கொஞ்சம் 3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. தமிழில் கொஞ்சம் தான் சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் அதில் 3 இருக்குது. அது எப்படி இந்த இப்போ அதில் இந்த லிட்டில் லிட்டிலுக்கும் இந்த லிட்டிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இதில் நம்மளுக்கு தெளிவாக சொல்லி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரூல் 1, ஒரு ஆங்கில வாக்கியத்தில் வரும் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு லிட்டில் லிட்டில் வரும். இது தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு? ரூல் 2, ஆங்கில வாக்கியத்தில் வந்திருக்கும் அன்கவுண்டபிள் நவுனை விவரித்து சொல்லுகிற வகையில் ஒரு பிரேஸோ அல்லது கிளாஸோ வர வேண்டும். அன்கவுண்டபிள் நவுனை விவரித்து சொல்லுகிற வகையில் ஒரு பிரேஸோ கிளாஸோ வர வேண்டும். அப்பொழுது அல்லது அப்படிப்பட்ட வாக்கியங்களில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு லிட்டில் பயன்படுத்தக்கூடாது, லிட்டில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சொல்ல வரேன். பாருங்கள், இதில் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நவுனுக்கு பின்னாடி ஒரு சபார்டினேட் கிளாஸு நவுனை விவரித்து வர்றதுனால நம்ம லிட்டில் பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சுக்கங்க. எப்படி சொல்கிறோம்? த லிட்டில் டைம் வாஸ் நாட் எனப் டு ஃபினிஷ் த ஒர்க். கொஞ்சம் நேரம் அந்த ஒர்க்கை முடிக்க போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த டைம்ன்றது என்னது? டைம் அன்கவுண்டபிள் நவுனுங்களா? அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் லிட்டில் போடலன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அந்த டைம் அன்கவுண்டபிள் நவுனுக்கு இப்போ பின்னாடி பாருங்கள், தட்டுன்றது சபார்டினேட் கன்ஜெக்ஷன், ஐ சப்ஜெக்ட்டு, காட் வெர்பு. அப்போ ஒரு அன்கவுண்டபிள் நவுனை விவரித்து சொல்லுகிற வகையில் ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் வந்துருக்குதுங்க. டைம்ன்றது நவுனு, தட்டுன்றது ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ஐன்றது சப்ஜெக்ட்டு, காட்ன்றது வெர்புங்க. அப்போ நவுனு, ரிலேட்டிவ் ப்ரொனவுன், சப்ஜெக்ட், வெர்பு, இந்த பேட்டர்னில் ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் இந்த டைம் என்ற அன்கவுண்டபிள் நவுனை விவரித்து சொல்லுகிற வகையில் வந்திருக்குது. அதனால் இந்த டைமுக்கு முன்னாடி லிட்டில்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த ரூல் 2 படி லிட்டில் தான் பயன்படுத்தணும். ஆனால் கொஞ்சம் தான், 3க்கும் கொஞ்சம் தான் அர்த்தம். டைமுக்கு அன்கவுண்டபிள் நவுனுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரேஸோ அந்த அன்கவுண்டபிள் நவுனை விவரிக்கிற வகையில் ஒரு கிளாஸ் வந்திருக்கிறதுனால இந்த சென்டென்ஸில் டைம்ன்றது அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி லிட்டில் போடுறோம். இங்கே லிட்டில்லாம் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கு கொஞ்சம் தான் அர்த்தம்னா, தமிழில் கொஞ்சம் தான் அர்த்தம். சரி, போகலாங்களா? அடுத்து டைப் 2, ஒரு பிரேஸு நவுனுக்கு விவரிக்கிற வகையில், அன்கவுண்டபிள் நவுனை விவரிக்கிற வகையில் ஒரு பிரேஸு நவுனுக்கு பின்னாடி வந்தாலும் அதுக்கு அந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி லிட்டில் பயன்படுத்தும் ரூல் படிச்சு இல்லையா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். த லிட்டில் டைம் அவைலபிள் டுடே இஸ் நாட் எனஃப். இன்று கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரம் போதுமானதாக இல்லை. கொஞ்ச நேரம் போதுமானதாக இல்லை. த லிட்டில் டைம் இஸ் நாட் எனஃப். இங்கே இதில் டைம்ன்றது அன்கவுண்டபிள் நவுனு, அதை விவரிச்சு என்ன வருதுங்க? அவைலபிள் டுடே, இன்று கிடைக்கக்கூடிய அப்படின்ற ஒரு ஃப்ரேஸு. அவைலபிள் டுடேன்றது ஒரு ஃப்ரேஸு. டைம்ன்றது அன்கவுண்டபிள் நவுனை விவரித்து சொல்கிற வகையில் வந்துங்கிறதுனால இந்த டைம்ன்ற அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி லிட்டில்லாம் போட முடியாது. கொஞ்சம் அர்த்தத்துக்கு லிட்டில் போட்டிருக்கிறோம். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? அடுத்து இப்போது இது அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி கொஞ்சன்ற மீனிங்க்கு லிட்டில் லிட்டில் போடுறோம். இது கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு ஃபியூ, ஃபியூ, ஃபியூ. அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்குமே சிலன்னு அர்த்தம். இது 3க்குமே ஃபியூ, ஃபியூ, ஃபியூ 3க்குமே சிலன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஃபியூ இப்போ சில எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு இப்போ சொல்ல வாங்க, உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி. ரூல் 1, ஆங்கில வாக்கியங்களில் வரும் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு ஃபியூ, ஃபியூ, ஃபியூ போன்ற டிட்டர்மினர்ஸ் வரும். ஒரு ரூல். ரூல் 2, ஆங்கில வாக்கியத்தில் வரும் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு ஃபியூ என்ற டிட்டர்மினர்ஸ் கீழ்கண்ட சூழ்நிலையில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சூழ்நிலை சொல்லியிருக்கும் பாருங்கள். 1, ஆங்கில வாக்கியத்தில் வந்திருக்கும் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனை விவரித்து சொல்லுகிற வகையில் ஒரு ஃப்ரேஸோ அல்லது ரிலேட்டிவ் கிளாஸோ வந்தால் மட்டும்தான் ஃபியூ என்ற டிட்டர்மினர் பயன்படுத்த வேண்டும். கவுண்டபிள் ப்ளூரல் நவுனை விவரித்து
அதுக்கு பின்னாடி கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரேஸ் வந்திருக்கணும், அல்லது ஒரு கிளாஸ் சப்பார்டினேட் கிளாஸ் வந்தால் சிலன்றதுக்கு தேவ் வியூ பயன்படுத்துங்க. அப்போது ஃபியூ வியூலாம் பயன்படுத்தக்கூடாது, தேவ் வியூ மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்ல வரங்க. சரி, டைப் 1 ஒரு ஃப்ரேஸ் நவுனுக்கு கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு பின்னாடி அந்த ப்ளூரல் நவுனை விவரிக்கிற வகையில் ஒரு ஃப்ரேஸ் வந்தால் அந்த கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி சில என்பதுக்கு தேவ் வியூ போடுங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குற மாதிரி டைப் 1 ஃப்ரேஸ் வந்திருக்க மாதிரி. தே ஹேவ் சோல்டு த ஃபியூ வெஜிடபிள்ஸ் இன் த பேஸ்கெட். அவர்கள் கூடையில் இருந்த அந்த சில காய்கறிகளை விட்டு விட்டார்கள். வெஜிடபிள்ஸ்ன்றதுங்க கவுண்டபிள் ப்ளூரல் நவுன். அதை ப்ளூரல் நவுன் எந்த காய்கறிகள் கூடையில் இருந்த காய்கறிகள். அப்போ காய்கறிகள் என்ற ப்ளூரல் நவுனுக்கு கூடுதல் விளக்கத்தவர்களை விவரிக்கிறது வகையில் இந்த பாஸ்கெட் கூடையில் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் வரதுனால அந்த வெஜிடபிள்ஸ் என்ற ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி தேவ் வியூ என்ற டிட்டர்மினஸ் வருதுன்னு தெரிஞ்சுங்க. தே ஹேவ் சொல்கிற என்ன டென்ஸுங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்க. புரிஞ்சுங்களா? வெஜிடபிள்ஸ் என்ற கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு பின்னாடி இந்த பேஸ்கட் என்ற ஒரு ஃப்ரேஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இந்த ப்ளூரல் நவுனை விவரிக்கிற வகையில் வரதுனால நம்ம ஃபியூ என்ற டிட்டர்மினஸ்லாம் சிலன்ற அது 3க்குமே சில தான் வருங்க ஃப்ரெண்ட்ஸு. தமிழ் அர்த்தம் 3க்குமே சில தான். ஆனால் இந்த கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு பின்னாடி இந்த அதை விவரிக்கிற வகையில் ஒரு ஃப்ரேஸ் வந்தால் அது 2 பயன்படுத்தக்கூடாது. ஃபியூ பயன்படுத்தக்கூடாது, தேவ் வியூ பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. சரி, போலாங்களா? அடுத்தது ஒரு டிப்ஸ் பாருங்கள். வெஜிடபிள்ஸ் என்ற கவுண்டபிள் ப்ளூரல் நவுனை விவரித்து இந்த பேஸ்கட் என்ற நவுன் வந்துள்ளதால் த ஃபியூ என்ற டிட்டர்மினஸ் மட்டுமே பயன்படுத்துகிறோம். பேருக்குன்னு சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி உங்களுக்கு சொல்லி விருப்பத்தை விரும்பல. சரி, அதுக்கு போலாங்களா? அடுத்து டைப் 2 இதில் பாருங்கள். த ஃபியூ ஷாப்ஸ் விச் வேர் ஓப்பன் ஆன் சண்டே வேர் க்ரௌடட். ஞாயிற்றுக்கிழமை திறந்திருந்த அந்த சில கடைகள் கூட்டமாக இருந்தன. ஷாப்ஸுன்றதுனா கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுங்க. அதுக்கு பார்த்துல பாருங்கள், நவுனு ஷாப்ஸ்ன்றது நவுனு, ரிலேட்டிவ் ப்ரோனவுனு, வேறுன்றது வெறுப்புங்க. நவுனும் ரிலேட்டிவ் ப்ரோன் வெறுப்பு. இந்த பேட்டர்னில் வந்து ரிலேட்டிவ் கிளாஸ் வருங்க. அதான் ஷாப்ஸ்ன்ற கவுண்டபிள் ப்ளூரல் நவுனை விவரிக்கிற வகையில் விச் வேர் ஓப்பன் ஆன் சண்டே அப்படின்ற ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் வந்துருக்குது. அதனால் இந்த கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணுங்க, ஃபியூ பயன்படுத்தக்கூடாதுங்க. சிலன்ற தமிழ் அர்த்தத்துக்கு தேவ் வியூ பயன்படுத்தணும். அதான் போட்டுருக்கிறேன். தேவ் வியூ ஷாப்ஸ் விச் வேர் ஓப்பன் ஆன் சண்டே வேர் க்ரௌடட். இந்த ஷாப்ஸ்ன்ற கவுண்டபிள் ப்ளூரல் நவுனை விவரிக்கிற வகையில் விச் வேர் ஓப்பன் ஆன் சண்டே அப்படின்ற ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் வந்துள்ளது. அதனால் ஒரு நவுனை விவரிக்கிற வகையில் ரிலேட்டிவ் கிளாஸ் வந்தால் என்ன போடணுங்க, தேவ் வியூ போடணும். அதுதாங்க ஷாப்ஸுக்கு முன்னாடி தேவ் வியூ எழுதியிருக்கிறேன். தேவ் வியூ ஷாப்ஸ் விச் வேர் ஓப்பன் ஆன் சண்டே வேர் க்ரௌடட். ஃப்ரெண்ட்ஸ் 2-3 டைம் போட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.